அருள் நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க நீர் வழங்கியிருக்கின்ற நல்ல ஒரு தருணத்திற்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக வல்லமையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையின் வழியாக நிறைவான வாழ்வை அடைய நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலும் கூட நீரே எங்கள் மனக்கண்களை திறக்கச் செய்து உம்முடைய புதிய உள்ளொளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதன் வாயிலாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறு உருவாக்கத்தை நாங்கள் அனுபவிக்கவும் நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய தூய சன்னிதானத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கின்ற அருளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள கடவுள் நமக்கு வழங்கியிருக்கின்ற வாய்ப்பினைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய உலக கிறிஸ்தவ வரலாற்றில் இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைகின்றது. எதற்காக என்று பார்க்கும்போது நம்முடைய உலக கிறிஸ்தவ வரலாற்றில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த ஆண்டிலும் கூட நாம் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு மிக முக்கியமான நிகழ்வின் 1700 ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு மிக சிறப்பான நிகழ்வின் 1700 ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நிகழ்வு எவ்விதமான நிகழ்வு என்று நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கிபி 325 ஆண்டில் நிசேயா என்ற ஒரு நகரத்தில் நடைபெற்ற ஒரு மாமன்றத்தை நாம் நினைவு கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம். முதல் முறையாக உலக கிறிஸ்தவ வரலாற்றில் கிறிஸ்தவத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஒன்றாக கூடி ஒரு மாமன்றத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அந்த மாமன்றத்தில் கலந்து கொள்வதன் வழியாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே விசுவாசம் இருக்க வேண்டும், அந்த ஒரே நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்றார்கள். இந்த மாமன்றத்தின் விளைவாக ஒரு பற்றுறுதி அறிக்கை வெளிவருகின்றது. அதை தான் நாம் நிசேயா விசுவாச பிரமாணம் என்று கூறுகின்றோம். 1700 ஆண்டுகளாக இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் கூறிக்கொண்டுதான் வருகின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய நம்பிக்கையை இந்த விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் உறுதி செய்ய இருக்கின்றோம். எதற்காக கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்றாக கூட வேண்டும் என்று பார்க்கும்போது கிறிஸ்தவத்தில் காணப்பட்ட சில முக்கியமான திரிவு கோட்பாடுகள், திருச்சபை ஏற்றுக்கொண்ட சில கோட்பாடுகளுக்கு முரணான எதிரான கோட்பாடுகள் ஏற்படும் போது அவைகளுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட மன்றம்தான் அந்த மன்றமாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பாளர் அல்ல, அவர் வெறும் படைப்பு என்று கூறுகின்ற ஒரு திரிவு கோட்பாடு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்மையான கடவுள் அல்ல, முழுமையான கடவுள் அல்ல, இவர் ஒரு 2ஆம் நிலை கடவுள் என்று கூறின அந்த திரிவு கோட்பாடுக்கு எதிராக அழைக்கப்பட்ட இந்த மாமன்றம் தான் நிசேயா என்ற ஊரில் நடைபெற்ற அந்த மாமன்றம். அந்த மாமன்றத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள், இவர் உண்மையான ஆண்டவர், இவரே கிறிஸ்து, இவரே மேசியா, இவரே ஆண்டவர் என்பதை மிக ஆணித்தரமாக உறுதி செய்த ஒரு மாமன்றம் என்றால் 325 ஆண்டில் நடைபெற்ற அந்த மாநாடு. அந்த மாமன்றத்தின் விளைவாக ஏற்பட்ட அந்த நிசேயா விசுவாச பிரமாணம் அல்லது நிசேயா பற்றுறுதி அறிக்கையை இன்று வரை நாம் உறுதி செய்து கொண்டுதான் வருகின்றோம். ஆகையால் தான் இந்த கொண்டாட்டம் மிக சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது.
we are observing or commemorating the 17th centenary of the Nicene Council and the Nicene Creed, the first ecumenical council to be called in the history of the world. And one of the important outcomes of that council was the Nicene Creed, which we have been uttering for the last 1700 years. ஆகையால் இந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு பற்றுறுதி அறிக்கையாக காணப்படுகின்றது. நம்முடைய விசுவாசத்தின் சுருக்கத்தை இந்த அறிக்கையின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். This statement is a summary of our belief. It is a summary of our faith. ஆகையால் தான் இந்த பற்றுறுதி அறிக்கையை இன்று வரை நாம் கூறிக்கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை மரபின்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு Believing in Christ the Truth. சத்தியமாக வெளிப்படுத்துகின்ற, சத்தியமாக தன்னை நிலைநிறுத்துகின்ற, சத்தியமாக நமக்காக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வது, இந்த இயேசு கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை உறுதி செய்வது, விசுவாசிப்பது என்பதுதான் இந்த நாளிலும் கூட நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பாக உள்ளது. ஆகையால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாக, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களாக, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பற்றுறுதியை உறுதி செய்கின்ற ஒரு கூட்டமாக வாழ்கின்றோம், நிலை தருகின்றோம். ஆகையால் இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நமக்காக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த திருமறை பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முழுமையாக நீங்கள் யோவான் நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த யோவான் நற்செய்தி நூலில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அழுத்தம் என்ன என்று பார்க்கும்போது, நம்பிக்கை அல்லது விசுவாசம்தான் அழுத்தமாக இருக்கின்றது. ஒருவேளை என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கின்றது? எந்த நோக்கத்திற்காக இந்த நற்செய்தி நூல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது? What is the motive behind writing this gospel? What is the most important purpose for which this gospel is written? அந்த ஒரு மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை அந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். என்ன பதில் என்றால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி இந்த நூலில் காணப்படுகின்ற இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையால் எதற்காக இந்த யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து அல்லது மேசியா என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் நற்செய்தி நூல்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த நற்செய்தி நூல் எழுதப்படவில்லை. இயேசு ஒரு அதிசயத்தை செய்கிறாரு, உடனே அது எழுதலை. இயேசு கிறிஸ்து தன்னை மறுரூபப்படுத்துகின்றார், உடனே அதை எழுதலை. இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பிறகு ஏறத்தாழ குறைந்தபட்சம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல் தான் இந்த நற்செய்தி நூல்கள், குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல். ஆகிய இந்த 40 ஆண்டுகளை நீங்கள் பார்க்கும்போது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகியால் துன்பத்தின் வாயிலாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் ஜெப ஆலயத்திற்கு வெளியே ஏற்றப்பட்டார்கள். They were thrown out of the synagogues. ஆகையால் அந்த நகரத்தின் ஆன்மீக வாழ்க்கை, சமய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை,
சமூக வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆகியால் தங்கள் நம்பிக்கையின் நிமித்தமாக, தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக பலவிதமான பாடுகளை, உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எழுதப்படுகின்ற நூல் தான் இந்த நற்செய்தி நூல். அந்த மக்களை விசுவாசத்தில் உறுதி செய்வதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, தொடர்ந்து அவர்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு, எதிர்பார்ப்போடு எழுதப்படுகின்றது தான் இந்த நற்செய்தி நூல். ஆகையால் தான் தங்கள் நம்பிக்கையின் வாயிலாக, விளைவாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக எழுதப்படுகின்ற நற்செய்தி நூல். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல போராட்டங்களை, கடினப்பாடுகளை, சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி ஆண்டவராக, மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அறைக்குவலாக, அடித்தளமாக அமைகின்றது. ஆகையால் தான் இந்த நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்படுகின்றது என்றால், இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இறைமகன், இந்த இயேசு கிறிஸ்து மேசியா, இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இந்த இயேசுதான் கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்வதற்காக, அதை ஏற்றுக்கொள்வதற்காக, அதில் விசுவாசம் கொள்வதற்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது. ஆகையால் தான் எதற்காக இந்த யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும்போது, அனைவரும் இயேசுவில் விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் அல்லது பிலீஃப் என்ற வார்த்தை யோவான் நற்செய்தி நூலில் ஏறத்தாழ 100 முறை காணப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான சொல், மிக முக்கியமான வார்த்தை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூலில் பதிவு செய்யப்பட்ட வண்ணமாக 7 அடையாளங்களை செய்கின்றார். The 7 signs that are recorded in the gospel according to Saint John. அந்த 7 அடையாளங்களையும் பார்க்கும்போது எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த அடையாளங்களை செய்கின்றார் என்றால், அதை பார்க்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும். Everyone who witnesses those signs should express their faith or belief in Jesus Christ. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 6 to 19 வசனங்களை பார்க்கும்போது நாம் இந்த விசுவாசத்தில் எப்படி உறுதியாக நிலைத்திருக்க முடியும், இந்த விசுவாசத்தில் காணப்படுகின்ற முக்கியமான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடிகின்றது. ஒருவேளை யோவான் நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 13ஆம் அதிகாரம் தொடங்கி 17ஆம் அதிகாரம் வரை ஒரு மிக முக்கியமான தொகுப்பு அங்கே காணப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான பகுதியை நாம் பார்க்கின்றோம். என்ன தொகுப்பு, என்ன பகுதி என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் இருப்பார் என்பதை உணர்ந்து தன்னுடைய சீடர்களோடு நடத்துகின்ற உரையாடலை நாம் இந்த 5 அதிகாரங்களில் பார்க்கின்றோம். இந்த 5 அதிகாரங்களில் ஆண்டவர் விடை பெறுகின்ற வேளையில் தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகின்றது. In English it is called as a farewell discourse, the farewell narrative, the farewell conversation. விடை பெறுகின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து நடத்துகின்ற உரையாடலை இந்த 5 அதிகாரங்களில் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த 5 அதிகாரங்களின் தொடக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவுகின்றவராக இருக்கின்றார். இதன் நிறைவை நீங்கள் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்தின் நிறைவில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார். We call it as the high priestly prayer. தலைமை ஆசாரியருடைய ஜெபம் என்று நாம் அந்த பகுதியை அழைக்கின்றோம். ஆகையால் இந்த 17ஆம் அதிகாரம், இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். But when we talk about this belief in Christ does not happen in a vacuum. இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை என்பது ஒரு வெறுமையான சூழலில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு, ஒரு உரையாடல், ஒரு சம்பவம் அல்ல. அதற்கு மாறாக ஒரு தொடர்பு காணப்படுகின்றது, ஒரு உறவு காணப்படுகின்றது. ஆகையால் தான் இந்த பகுதியை நான் பார்க்கும்போது 2 முக்கியமான காரியங்களை என்னால் உணர முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை வைக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசம் என்பது
2 காரியங்களோடு தொடர்பு கொண்டதாக காணப்படுகின்றது. முதலாவதாக நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கின்ற உபதேசத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் படைத்திருக்கின்ற இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டதாக காணப்பட வேண்டும். There is a relationship, there is an interaction, there is a conversation between our belief and the word and the world. நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் என்பது உபதேசத்தோடும் உலகத்தோடும் உறவு கொண்டதாக இருக்க வேண்டும். Our belief should always have a relationship with the word as well as with the world. ஆகையால் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை ஆண்டவருடைய உபதேசத்தோடு உறவு கொண்டதாக இருக்க வேண்டும். ஒருவேளை யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மிக பழக்கமான ஒரு பகுதி என்றால் யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் இல்லைங்களா? அந்த 2 வசனங்களையும் வாசியுங்கள். 31ஆம் வசனத்தை முதலில் வாசியுங்கள். இயேசு தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி, இல்லையா, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து யாரோடு உரையாடுகின்றார்? யாரோடு பேசுறார் இயேசு கிறிஸ்து? யூதர்களோடு பேசுறாரா? வேற யூதர்களோடு மட்டும் தான் பேசுறாரா? தன் மேல் விசுவாசம் வைத்த மக்களோடு பேசுகின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரோடு உரையாடுறாரு? யார் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்களோடு பேசுகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு பேசவில்லை. இவர் ஆண்டவர் இல்லை என்று கூறினவர்களோடு பேசவில்லை. அதற்கு மாறாக யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களோடு பேசுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற ஒரு மிக ஆழமான செய்தி என்னவென்றால், நீங்கள் என்னில் விசுவாசம் வைப்பது சிறப்பானது, ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் போதுமானது அல்ல. It is wonderful that you believe in me, but it is not sufficient that you only believe in me. நீங்கள் என்னில் விசுவாசம் கொள்வது மிக சிறப்பானது, ஆனால் விசுவாசம் மட்டும் போதாது. ஆகையால் தான் அவரில் விசுவாசம் வைத்தவர்களை பார்த்து அவர் என்ன சொல்கின்றார்? நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். என்னுடைய விசுவாசித்தால் போதாது, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? காலையில் ஏஞ்ச உடனே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னோம்னா, நைட்டு தூங்கும் போது இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம்னு சொன்ன நல்ல விசுவாசி நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு மாபெரும் உண்மை என்னவென்றால், ஆண்டவரை விசுவாசித்தால் போதாது. இந்த விசுவாசம் என்பது ஒரு தொடக்கம், இந்த விசுவாசம் என்பது ஒரு ஆரம்பம். இந்த விசுவாசத்திற்கு பிறகு நீங்கள் செயல்படுவதுதான் மிக அவசியம். நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். Abide in my word. அழகான ஒரு வாக்கியம். Abide in my word. என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். பல நேரங்களில் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு மனமில்லை. ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய உபதேசத்தை படிப்பதற்கு நேரமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை. அப்படி படித்தாலும் கூட அதில் நிலைத்திருப்பதற்கான ஒரு எண்ணமும் நமக்குள்ளாக இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என்னை விசுவாசித்தால் போதாது, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? கடினமான உபதேசம் இல்லைங்களா? மிக எளிமையான உபதேசம் அல்ல, கடினமான உபதேசம். ஒருவேளை யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், யோவான் 6:60, அவருடைய சீடரில் அநேகர் இவைகளை கேட்கும் போது இது கடினமான உபதேசம் என்று யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள், அந்த வார்த்தையை கேட்டவர்கள், அந்த உபதேசத்திற்கு காது கொடுத்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? This is a very difficult teaching, who can accept it? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ
அவருக்கு வந்து புக்கே கொடுத்தாங்க, நல்ல காஃபி டீ கொடுத்தாங்க, நல்ல விருந்தோம்பல் செலுத்தினாங்க, நல்ல கவனமா அவரை வந்து பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது அந்த உபதேசத்திற்கு அதிகமான எதிர்ப்பு இருந்தது. அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். எதற்காக என்று பார்க்கும்போது அவருடைய உபதேசம் கடினமான உபதேசம், மறு உருவாக்கத்திற்கான உபதேசம், மாற்றத்திற்கான உபதேசம். மாற்றத்தை விரும்பாதவர்கள் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றத்தை விரும்பாதவர்கள் அவரையே கொலை செய்ய வகை தேடினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உபதேசம் எளிமையான உபதேசம் அல்ல, இது கடினமான உபதேசம். 66ஆம் வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில். இல்லையா? இந்த உபதேசம் கடினமான உபதேசம். யார் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அவருடைய சீடர்களில் அநேகர், பெரும்பான்மையோன் என்ன செய்தார்கள்? அவரை விட்டு பின்வாங்கி சென்றார்கள், விலகி போனார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை பார்த்து என்ன கேட்கின்றார்? நீங்களும் என்னை விட்டு போக மனமுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த சீடர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன? யாரிடத்தில் நாங்கள் செல்வோம்? நீரே இல்லையா? ஜீவ வசனங்கள் உம்மிடம் இருக்கின்றது, யாரிடம் நாங்கள் செல்வோம் என்ற மிக அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கையை அங்கே செய்கின்றார்கள். ஆகையால் விசுவாசித்தால் போதாது, நாம் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? கடினமான உபதேசம். ஆனால் இந்த உபதேசம் தான் சத்தியம் என்பதை உணர வேண்டும், இல்லைங்களா? இந்த உபதேசம் தான் சத்தியம், இதை தவிர வேற எதுவும் சத்தியம் அல்ல என்பதை உணர்கின்றவர்களாக நாம் இருப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த சத்தியம் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. யோவான் நற்செய்தி நூலில் 25 முறை இந்த வார்த்தை வருகின்றது. மற்ற 3 நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக 7 முறை தான் சத்தியம் என்ற வார்த்தை அந்த 3 நற்செய்தி நூல்களில் காணப்படும். ஆனால் யோவான்ல 25 முறை இந்த வார்த்தை காணப்படுகின்றது, சத்தியம் என்ற வார்த்தை. ஆகியால் ஆண்டவர் சத்தியமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் வழியாக சத்தியத்தை நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும், ஆனால் எத்தனாவது அதிகாரம்? 16, 12, 13. 16ஆம் அதிகாரம் 12, 13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, ஆனால் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தின் ஒரு துளியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய கடலே காத்துன்னு இருக்கு, ஆனா அந்த கடலை உங்களுக்கு நான் காட்டினா அதை வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. சத்தியத்துடைய ஒரு பகுதியை தான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இன்னும் பல காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது, ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு வந்து MBBSல நடத்துகிற பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, அவனால ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னும் நீங்கள் ஆரம்ப கால சீடர்களாக இருக்கின்றீர்கள், இன்னும் நீங்கள் அந்த முதிர்ச்சிக்கு வரவில்லை, இன்னும் இந்த சிறப்பான உபதேசத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம், முதிர்ச்சி உங்களுக்குள்ளாக இல்லை. அந்த சூழ்நிலையில இயேசு என்ன சொல்றாரு? சத்திய ஆவியை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இல்லைங்களா? எனக்கு பின்னால் வருகின்றவர் தேற்றருவாளர், எனக்கு பின்னால் வருகின்ற தூய ஆவி என்பவர், இந்த தூய ஆவி சத்தியத்தின் ஆவியாக இருக்கின்றார். இந்த சத்திய ஆவி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார். நீங்கள் அறிந்தது ஒரு சிறிய பகுதி தான், ஒரு சிறிய துளிதான். இன்னும் ஒரு பெரிய கடலை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள், அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். சத்திய ஆவி வரும்போது அந்த ஆவி உங்களை நடத்தும். இன்று வரை தூய ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு வருகின்றார் என்பதை நாம்
அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உபதேசம் கடினமான உபதேசம் தான். ஆனால் இந்த உபதேசம் தான் சத்தியமான உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசம் உபதேசத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அதே விசுவாசம் உலகத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை குறித்து பேசுகின்றார். ஒருவேளை 2 வசனங்களை என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். 14ஆம் வசனம், யோவான் 17:14. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்கள் உலகத்தார் அல்ல. 16ஆம் வசனம், அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல, அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நான் உலகத்தான் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல. They are not of the world. I am not of the world. They are not of the world. ஆனாலும் கூட ஒருவேளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். ஒரு முரண்பாடான செய்தி இல்லையா? உலகத்திற்குள்ளாக அனுப்புகின்றார், ஆண்டவரும் உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகின்றார். உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்தாராக வாழ்வதில்லை. உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்ட நாமும் கூட உலகத்தாராக இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை இல்லையா? உலகத்தில் இருக்கின்றோம், ஆனால் உலகத்தாராக இல்லை. We are in the world but we are not of the world. ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு. We are in the world but we are not of the world. நாம் உலகத்தில் இருக்கின்றோம், ஆனால் உலகத்தாராக இல்லை என்பதை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஒருவேளை யோவான் நற்செய்தி நூலில் முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இந்த உலகம் என்ற வார்த்தை கூட மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கிரேக்கத்தில் காஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் வேர்ல்ட் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உலகம் என்ற வார்த்தை அதிகமாக வருகின்றது. இந்த உலகம் என்ற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. முதன்மையாக ஒருவேளை யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு மிக பழக்கமாக, நமக்கு மனப்பாடமாக இருக்கின்ற ஒரு வசனம் இல்லையா? அதில் கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் உலகத்தை நேசித்தார், கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் படைத்த உலகத்தை கடவுள் நேசிக்கின்றவராக, அன்பு கூறுகின்றவராக இருக்கின்றார். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கடவுள் படைத்த உலகம் ஒன்று இருக்கின்றது, மனிதர்களாக தாங்கள் படைக்கின்ற உலகமும் ஒன்று இருக்கின்றது. இந்த 2 உலகங்களுக்கும் நடுவில் ஏற்படுகின்ற முரண்பாடு, மோதலை தான் நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். There is a world created by God and there is also another world created by us. The conflict between these 2 worlds is what we see in the gospel. இல்லைங்களா? கடவுள் படைத்த உலகம் அழகான உலகம், கடவுள் படைத்த உலகம் நீதியுள்ள உலகம், கடவுள் படைத்த உலகம் சமத்துவம் உள்ள உலகம், கடவுள் படைத்த உலகம் சத்தியம் நிறைந்த உலகம். ஆனால் நாம் படைக்கின்ற உலகங்கள் ஏற்றத்தாழ்வு நிறைந்த உலகங்கள், வன்முறை நிறைந்த உலகங்கள், பலவிதமான பேதங்கள் நிறைந்த உலகம், பலவிதமான கொடுமைகள், துயரங்கள் அடங்கிய உலகமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய விசுவாசம் என்பது இந்த உலகத்தோடு போராடுகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் படைத்த உலகத்தை உறுதி செய்கின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். இங்கே காணப்படுகின்ற போலி உலகங்களை, தவறான உலகங்களை, தாழ்வு நிறைந்த உலகங்களை எதிர்க்கின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் உலகத்தை மாற்றுகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு தரப்பட்ட ஒரு அருமையான பெயர், உலகத்தை தலைக்கீழாக மாற்றுகின்றவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள், உலகத்தை கலக்குகின்றவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் தான் எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் விசுவாசம், கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை விசுவாசிப்பது,
இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பார்க்கும்போது, this faith engages with the word, it also engages with the world. இந்த விசுவாசம் உபதேசத்தோடு, ஆண்டவர் வழங்கின உபதேசத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்த விசுவாசம் உலகத்தோடு உரையாடுகின்ற விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற விசுவாசம், ஆனால் உலகத்தால் நடத்தப்படுகின்ற விசுவாசமாக அல்லாமல் உலகத்தை மாற்றி அமைக்கின்ற, மறுரூபப்படுத்துகின்ற விசுவாசமாக அமைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.